வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. ஜூன் 9ஆம் தேதி நமக்கு குரூப் 4 எக்ஸாம் டே அப்படிங்கிறது தெரியும். உங்களால் முடியுமா அப்படிங்கிற இந்த வீடியோல ஓப்பன் டாக்காவே உங்கள் முன்னாடி என்ன பண்றோம், நம்ம சேலஞ்சஸ் பண்றோம். இந்த விஷயங்களை பண்ணா உங்களால பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா 2026க்கு உங்க புத்தகத்தை தூசி தட்டி வச்சுக்கிங்க. ரைட்டா? எமோஷனலா பேசுறதுனாலயோ இல்ல உங்களுக்கு அறிவுரை வழங்குறங்கிற பேருனாலயோ உங்களுடைய நேரத்தை நான் திருட விரும்பல. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் ஆணித்தரமாக சொல்லிடுறேன். நீங்க 2024 நடக்க போற குரூப் 4 கிளியர் பண்ணணும் அப்படின்னா சில ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இதை உங்களால் செய்ய முடியாது அப்படின்னா செய்யறதுக்கான சாத்தியக்கூறையும் பயிற்சியையும் ஏற்படுத்திக்கிறது தான் என்னது, புத்திசாலித்தனம். அப்ப முதல் ரூல் என்ன சார் அப்படின்னு கேட்டா, டைம் இல்லாம கடைசியா ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் குறிப்பாங்க. ரைட்டா? 3 மணி நேரம் நமக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டா கடைசியா ஒரு 2.25 மணி நேரம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, ஒரு 15 மினிட்ஸ்ல எதையுமே படிக்காம 10 முதல் 15 கேள்விகளை குறிப்பாங்க. இதுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, இதுல லக்ல ஒரு 8 கேள்வியாச்சும் பாஸ் ஆகிட வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவாதான்னு. லக்ல உங்களால பாஸ் பண்ணவே முடியாது. நீங்க 20 லட்சம் பேர்ல யார வேணாலும் கேட்டு பாருங்க, லக்ல நீங்க குரூப் 4 கிளியர் பண்ணீங்க அப்படின்னு சொல்றவங்க யாரும் இருக்க முடியாது அப்படிங்கறத உண்மை. அப்ப என்ன சார் செய்யணும்? முதல் உறுதிமொழி நீங்க எடுத்துக்குங்க. நான் நேரமின்மை காரணமாக 10ல இருந்து 15 கேள்விகளை அவசரமா குறிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவை நீங்க இன்னைக்கு எடுக்கணும். இந்த முடிவு உங்களுக்கு குரூப் 4 பதவியை வாங்கி கொடுக்கும். இதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன சார் அப்படின்னா, லாங்குவேஜ் பேப்பர்னு சொல்லக்கூடிய பொது தமிழை நீங்க 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். 100 கேள்விகள் இருக்கே, எப்படி என்னால 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்க முடியும் அப்படின்னா, இந்த கேள்விகளை சர்வீஸ் போன எல்லாரையுமே கேளுங்க. போன வருடம் எத்தனை பேர் இருக்காங்க? 10,000 நபர்கள் சர்வீஸுக்குள்ள போயிருக்காங்க. நீங்க யார போய் கேட்டாலும் எத்தனை மணி நேரத்துல சார் நீங்க லாங்குவேஜ் பேப்பர் குறிச்சீங்க 100 கேள்விகளை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 1 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரத்துக்குள்ள இதை குறிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க, ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேல நான் குறிச்சேன் அப்படின்னு இந்த பாஸ் ஆன கேண்டிடேட் இருக்காங்க அப்படி நீங்க ஒரு கேண்டிடேட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்டுக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு காத்திருக்கோம். ஏன்னா மோர் தென் 8 இயர்ஸா இந்த ஃபீல்டுல இருக்கும். லாங்குவேஜ் பேப்பரை 1 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்கக்கூடிய ஒரு மாணவரா இருந்தா உங்களுடைய பெயர் குரூப் 4 செலக்டட் லிஸ்ட்ல இருக்காது அப்படிங்கறத இன்னைக்கே புரிஞ்சுங்க. இது எல்லாமே உங்களை பயமுறுத்துவதற்காக கிடையாது. வெற்றிக்கு வேணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா வெற்றிக்கு தேவையான விஷயத்தை நீங்க பண்ணணும். எமோஷனலா பேசிக்கிட்டு நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு கனவு காண்டுகிட்டு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு மாணவரால இதை பண்ணவே முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. லாங்குவேஜ் பேப்பரா 100 கேள்வி 1 மணி நேரத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து, பயத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்க தெரியாம இருக்கிறவர். இது 3வது பண்பு. 200 கேள்விகள் இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன கேட்பாங்க, ஒரு 30 கேள்விகளாச்சும் கடினமான கேள்விகளா இருக்கும், இல்ல மிதமான கடினத்திலிருந்து மிக கடினமாக இருக்கும். ரைட்டா? இந்த கேட்டகரியில 30 கேள்வி இருக்கு. ஆல்ரெடி இந்த தேர்வு டஃபா தான் இருக்க போதுங்கிற வார்னிங்க என்ன பண்ணியாச்சு, உங்களுக்கு கொடுத்துட்டோம். எப்பெல்லாம் சார் எனக்கு ஃபியர் கண்ட்ரோல் வேணும், பயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டஃப்பான கொஸ்டினை பார்க்கும் போதும் அன்னோன் கொஸ்டினை பார்க்கும் போதும் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாத கேள்விகள் பேப்பர்ல இருக்க போதுன்னு ப்ரீ மைண்ட் செட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை நீங்க எளிமையா எடுத்துக்க முடியும். ரைட்? அடுத்து ஒரு விஷயம் சொல்றேன். கட் ஆஃப் சம்பந்தமா ஏன் சார் இப்பயே வீடியோ போட்டீங்க அப்படின்னு சில மாணவர்கள் கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஒரு ஸ்டெனோ டைபிஸ்ட்ங்கிறவங்க 70 கேள்விகள் தவறா சொல்லுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸ்டெனோ டைபிஸ்ட். அப்ப அவரு 30 கடுமையான கேள்விகள் வந்தாலும் நான் கவலையே படமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் தேர்வு அறையில காலை எடுத்து வைக்கணும். அப்ப அவர் என்ன செய்யக்கூடாது, 30 கடினமான கேள்வியை பார்த்து அவர் பயப்படக்கூடாது. சரி சார் இதே டைப்பிங் இருக்கு, நான் போத் ஹையர் வச்சிருக்கேன், நான் எத்தனை கேள்விக்கு சார் தவறா சொல்லலாம்? உங்களுக்கு 35 கேள்விகள்ல இருந்து 40 கேள்விகள் நீங்க என்ன சொல்லலாம், தவறா சொல்லலாங்கிற ஒரு புரிதல் இருந்துச்சு, அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையை நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்லை. 35ல இருந்து 40 கேள்விகள் தவறா சொல்வதற்கான வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு தராங்க. அப்ப டஃப்பான கொஸ்டினை நீங்க பார்க்கும் போதோ அன்னோன் கொஸ்டினை பார்க்கும் போதோ நீங்க என்ன நினைச்சுக்கணும், இது அந்த எண்ணிக்கையில அடங்கிருது அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட்டா? இந்த பக்கம் ஜேஏக்கு வந்துருவோம்.
ஜேஏக்கு எத்தனை கேள்விகள் சார் நீங்க தவறா சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு? 20 கேள்விகள் வரைக்கும் நீங்க தவறா சொல்லலாம். அப்ப தெரியாத கேள்விகளோ இல்ல நீங்க படிக்காத கேள்விகளோ வந்துடுச்சு அப்படின்னா பயத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கேள்விக்கு நம்ம சரியா சொல்றது தவறா சொல்வது எந்த விதத்திலையும் நான் மாத்தி சொல்லல. சரியாதான் சொல்றதுக்கு அனைத்து மாணவர்களுமே முயற்சி பண்ணுவாங்க. ஆனா பயம் உங்களை ஆட்கொண்டுடுச்சு அப்படின்னா 2026ல நீங்க புத்தகத்தை ரெடியா வச்சுக்க வேண்டியதான். அந்த ஒரு விஷயத்த உங்க மனதுல இன்னைக்கே நீங்க பதிய வச்சுக்கீங்க. சரி சார், விஏஓ நான் எத்தனை கேள்வி தவறா பதில் சொல்லலாம்? நீங்க 15 கேள்விகள் வரைக்கும் தவறாக பதில் சொல்லலாம். ரைட்டா? விஏஓ அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த லிமிட் இருக்கு. அப்ப நீங்க ஒரு எக்ஸாம் எழுதும் போது இதற்கு மேல நான் தவறு செய்யறேன்னா அந்த தவறை எப்படி குறைக்கணும் அப்படிங்கறத நீங்க எங்கிட்ட கேளுங்க. நாங்க உங்களுக்கு வழிமுறை சொல்றோம். 3 மிஸ்டேக் பார்த்தாச்சு. இப்ப 4வது என்ன சார் அப்படின்னா சில்லி மிஸ்டேக். இந்த சில்லி மிஸ்டேக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட சில்லி மிஸ்டேக்ஸை எங்களால சொல்ல முடியும். ஆனா ஒரே ஒரு சில்லி மிஸ்டேக்க சொல்றோம். கேள்வியை ஒழுங்கா படிங்க. கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. ரைட்டா? இதை பட்டு பண்ணிட்டீங்களாலே சில்லி மிஸ்டேக்கு என்ன காரணமா இருந்தாலும் சரி அதை நம்மளால தவிர்த்திட முடியும். ஒரு கேள்வியில சரியானது எதுதான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத உறுதி செய்யுங்க. அப்ப சரியானதை மட்டும் தேர்ந்தெடுங்க. ரைட்டா? இல்ல ஒரு கேள்வியில தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்களா அதான் நீங்க தெளிவா படிங்க அந்த கேள்வியை. அதற்கு பின்பு முடிவு செய்யுங்க. ரைட்? உதாரணம் 2 நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃபை ஒரு பக்க அளவுக்கு கேட்கிறாங்களா அதை படிக்காமையே ஏதோ ஒண்ணுதான் குறிக்காதீங்க. அந்த பேராகிராஃபை நீங்க படிங்க. மிகவுமே எளிமையாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய சில்லி மிஸ்டேக். இதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 8 வருட அனுபவத்துல நாங்க பாக்குறது என்ன அப்படின்னா ஒரு சரியான கேள்வியை கூட ஆப்ஷன் ஏ அப்படின்னு குறிக்கிறதுக்கு பதிலா அடுத்த கேள்விக்கு உள்ள ஆப்ஷன் ஏவை குறிக்கிற மாணவர்கள் இன்னமும் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி தவறுகளை நீங்க ரெக்டிஃபை பண்ணாத வரைக்கும் 1 மார்க்லயோ 2 மார்க்லயோ உங்களுடைய பதவிகள் பறி போகும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் எஃபோர்ட்டை நீங்க எடுக்கணும். ரைட்டா? இது 4வதாக நீங்க செய்யக்கூடிய விஷயம். 5வதா நீங்க என்ன சார் பண்ணணும்? ஓஎம்ஆரை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஓஎம்ஆருக்கு 15 நிமிடங்கள் என்ன கொடுக்கறாங்க? அதை சரிவர கவுண்ட் பண்றதுக்கு கொடுக்கறாங்க. ரைட் சார்? 200 கேள்விகளை குறிப்பதற்கான டைம் எவ்வளவு சார் ஆகும் அப்படிங்கிறத கேட்கும். ஏன்னா 3 மணி நேரம் நமக்கு தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப முதல் தடவை நீங்க எழுதுறீங்க. போன வாட்டி உங்களுக்கு நேரமின்மை காரணமாக ஒரு 10 to 15 கேள்விகளை நீங்க தவறா எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆரோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும். அப்ப ஓஎம்ஆர்ல 200 ஆன்சருக்கு நான் ஷேட் பண்றதுக்கு எவ்வளவு சார் எனக்கு டைம் எடுக்கும் அப்படின்னா 40 நிமிடங்கள் எடுக்கும். ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா 25 நிமிடம் to 30 நிமிடங்கள் எடுக்கும். அப்ப நீங்க ஓஎம்ஆருக்கு மட்டுமே எத்தனை மணி நேரம் நீங்க ஒதுக்கணும் அப்படின்னா இதுல ஒரு 40 நிமிடம், அவங்களா கொடுக்கக்கூடிய ஒரு 15 நிமிடம். ரைட்டா? அவங்களா கொடுக்க கூடாத எப்படியும் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. அதை நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அப்ப ஓஎம்ஆருக்கு மட்டுமே நீங்க 40 நிமிடம் பயிற்சி செய்யணும். ஏன் சார் 1 மணி நேரம் தேர்வு எழுதணும் அப்படின்னு நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல சொல்றோம்? வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச்ல நம்ம திருப்பி சொல்றது எதனால அப்படின்னா அந்த 1 மணி நேரம் நீங்க ஷேட் பண்ணி பார்க்கும் போதுதான் ஓகே ஒரு வட்டம் நான் ஷேட் பண்றதுக்கு எனக்கு 25 வினாடிகள் ஆகுது. அப்ப 200 வட்டங்கள் நான் குறிக்கிறேன் அப்படின்னா எத்தனை வினாடிகள் ஆகும், அதை நிமிடங்கள்ல எப்படி நான் கன்வெர்ட் பண்றதுங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்? வெற்றி பாதையில உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிளா காட்டுறோம். ரைட்? ஓஎம்ஆர் கவுண்ட்ல மேற்கொண்டு நம்ம என்ன சார் கரெக்டா பண்ணிக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் இ அப்படிங்கிறத குறிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஏன்னா ஆப்ஷன் இங்கிறத குறிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மதிப்பெண்களும் கொடுக்கப்பட போவதில்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். ரைட்? ஜூன் 9ஆம் தேதி இதெல்லாம் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா ரிசல்ட் அன்னைக்கு என்ன பண்ணுங்க? எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நீங்க சொன்னதை அனைத்தையும் செஞ்சதுனாலதான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு. நம்மளுடைய வெற்றிப்பாதை மாணவர்களுக்கு இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம்? கோர்ஸின் மூலியமாகவே அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறோம். Wish you all the best. Thank you to all.